இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூரி மசாலா வெங்காயம் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, எண்ணெய் பொரிஞ்சதும் சோம்பு, அடுத்து கடலைப்பருப்பு, அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிளறிக்கணும். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுக்குவோம். அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள், குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மசிச்ச மாதிரி வதக்கி விடணும். அடுத்து குருமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை முந்திரி பருப்பு சேர்த்து பொடி செஞ்சுட்டு வந்துடணும். பொடி செஞ்சாச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலந்து பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு அரைச்ச பவுடரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக இருக்கும். சூப்பரான வெங்காய பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கணும். நல்லா கலந்து விட்டு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.